கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாக. கர்த்தர் நல்லவர். மீண்டும் ஒரு நாளை காண செய்த ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு நாம் ஒப்பு கொடுத்திருக்க வேண்டும். ஏன்னு சொன்னால் ஆண்டவர் நமக்கு வருகிற சோதனைகள் பல காரியங்களிலே நம்மை நடத்தி செல்லும்போது நமக்கு முன்னால் நின்றது ஜீவ கிரீடம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரே நோக்கம் ஜீவ கிரீடத்தை பெற வேண்டும் என்பதான ஒரு அருமையான ஒரு பாடல் இது. யாத்திராகமம் 5ஆம் அதிகாரம்
முதல் வசனத்தை நான் வாசிக்கிறேன். யாத்திராகமம் 5:1. பின்பு மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் போய் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் வனாந்திரத்திலே எனக்கு பண்டிகை கொண்டாடும்படி என் ஜனங்களை போகவிட வேண்டும் என்று சொல்லுகிறார் என்றார்கள். கட்டளை கூடி கருத்துக்கு நாம் ஜெபம் பண்ணுவோம். அன்புடைய ஸ்தோத்திரம். அன்பரே, இந்த 40 நாள் வேத ஆட்சியிலே எங்களை அனுதினமும் அழைத்தவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். அன்பரை இப்போது கூட இன்றைக்கு எங்களை அழைத்து வந்திருக்காம ஸ்தோத்திரம். வரக்கலைப்பட்டவர்களை வருகிற நாட்களிலாவது அழைத்து வர முடியாது வேண்டுகிறோம். ஆண்டவே, வந்திருக்க எங்களோடு கூட திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் பேச முடியாது வேண்டுகிறோம். வேதத்திலுள்ள மறைப்பொருள்களை, ரகசியங்களை, மகத்துவங்களை எங்களுக்கு விலக்கி காட்டும். எம்மாவுக்கு போன சீஷைகளோடு கூட கலந்து கொண்டு உங்களுடைய வேத வசனங்களை விலக்கி காட்டிய பொழுது அவர்களுடைய இதயங்கள் கொழுந்து விட்டு எரிந்தது போல இந்த நேரத்திலும் எங்கள் இதயங்களும் கொழுந்து விட்டு எரியும்படியாக நீ கிரியை செய்யும். இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றித்தாரும், மோட்சமாற்றித்தாரும். இயேசுவின் இனி நாமத்திலே என்று கேட்டுக்கொள்வோம் அன்புள்ள பிதாவே, ஆமென். இந்த 40 நாள் நெருப்பு நாட்களிலே நாம் தெரிந்து கொண்ட வேதத்தை தியானிப்பதற்கு ஆதாரமாக தெரிந்து கொண்ட ஒரே ஒரு வேத வாக்கியம் லூக்கா 6:12. அவர் அந்நாட்களிலே ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி இரவும் பகலும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். இயேசு நமக்கு முன்மாதிரி, அதை நாமும் பின்பற்ற வேண்டும் என்று நமக்கு மாதிரியை வைத்து போயிருக்கிறார். அதாவது இதுல முக்கியமானதை பிடித்துக் கொள்ள வேண்டும். மலையிலே ஏறுவது முக்கியமல்ல, ஜெபம் பண்ணுவது முக்கியம். நிறைய முக்கியமானதை விட்டுவிட்டு முக்கியம் இல்லாததை பிடித்துக் கொள்கிறார்கள். அநேகர் மலைகளை கூட ஏறுகிறார்கள், ஆனால் ஜெபம் பண்ணுவது கிடையாது. அந்த ஒரு நேரம் ஜெபம் பண்ணுவார்கள். ஆனால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கை எதிர்பார்ப்பது எப்போதுமே ஜெபம் பண்ணுவது. ஜெபம் பண்ணுவது என்றால் தேவனோடு கூட உறவாடுவது, உரையாடுவது, அப்போ தேவனோடு தொடர்பிலே அதே துண்டிக்கப்படாத தொடர்பில் எப்போதும் அவரையே தியானித்துக் கொண்டு வேதத்தை தியானிப்பதிலும் தேவனை நோக்கி ஜெபிப்பதிலும் நம்முடைய நேரத்தை செலவிடுவது, இதுதான் தேவனுக்கு எதிர்பார்க்கிறது. கர்த்தரை விட்டு நாம் கொஞ்சம் கூட ஒரு நிமிஷம் கூட விலகக்கூடாது என்பதுதான் தேவனுடைய சித்தம். அதாவது தேவனுடைய சித்தம் என்றால் பரிசுத்தம். நீங்கள் பரிசுத்தம் உள்ளவனாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. இப்போ நம்ம எல்லாரும் பரிசுத்தமாக வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் நம்மளுக்கு எதிர்பார்க்கிறார். இந்த நாட்களிலே, இந்த 40 நாட்களிலே வேதத்தை தியானிப்பதற்கு நாம் தெரிந்து கொள்ள ஒரே ஒரு தலைப்பு மலைமே ஏறும் அனுபவம். இப்பொழுது நாம் மோசே தேவனிடத்திலே அடிக்கடி மலையில ஏறினான் இறங்கினான் இப்படி ஏறி அவன் பெற்றுக்கொண்ட அனுபவங்கள், அதைத்தான் நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். நான் நேற்று தினத்திலே ஆண்டவர் சொன்னார், ஆண்டவர் மோசேக்கு சொல்லி அனுப்பின 3 காரியங்கள், நீ போய் பார்வையிடத்தில் சொல்ல வேண்டிய காரியங்கள், 3 காரியங்கள். முதலாவது
கர்த்தரை ஆராதிப்பது. இரண்டாவது கர்த்தருக்கு பண்டிகை கொண்டாடுவது. மூன்றாவது கர்த்தருக்கு பலி செலுத்துவது. நாம் இப்போது கர்த்தருக்கு பண்டிகை கொண்டாடுவதை பற்றி தியானித்துக் கொண்டு வருகிறோம். நேற்றைய தினத்தில் எந்த பண்டிகை இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே கர்த்தர் பண்டிகை கொண்டாடுவதை கட்டளையிட்ட பண்டிகைகள் 7 பண்டிகைகள். அதுல முதலாவது பண்டிகை எது? பஸ்கா பண்டிகை. அதைத்தான் நாம் நேற்று தினம் தியானித்தோம். இன்றைக்கு இரண்டாவது பண்டிகை லேவியராகமம் 23ஆம் அதிகாரம். அதுல 23ஆம் அதிகாரம் 4 வாசியுங்கள். சபை கூடி வந்து பரிசுத்தமாய் ஆசரிக்கும்படி நீங்கள் குறித்த காலத்தில் கூற வேண்டிய கர்த்தரின் பண்டிகைகளாவன: முதலாம் மாதம் 14ஆம் தேதி அந்தி நேரமாகிற வேளையிலே கர்த்தரின் பஸ்கா பண்டிகையும், அந்த மாதம் 15ஆம் தேதியிலே கர்த்தருக்கு புளிப்பில்லா அப்ப பண்டிகையுமாக இருக்கும். 7 நாள் புளிப்பில்லா அப்பங்களை புசிக்க வேண்டும். அவர்கள் முதலாவது 5ஆம் வசனத்திலே பஸ்கா பண்டிகை குறித்து வாசிக்கிறோம். 6ஆம் வசனத்திலே புளிப்பில்லா அப்ப பண்டிகை. அந்த புளிப்பில்லா அப்ப பண்டிகை அது எல்லாமே அவர்கள் நினைவு கூற வேண்டிய, எகிப்திலே செய்த காரியங்களை நினைவு கூற வேண்டிய நிகழ்ச்சிகள். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைகளாக இருந்தார். எகிப்து மக்களுக்கு, எகிப்தியருக்கு அடிமைகளாக உபத்திரவப்படுத்தப்பட்டார்கள், சித்திரவதை செய்யப்பட்டார்கள். அப்படி இருக்கும்போது அவர்கள் தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள். தேவன் அவருடைய கூக்குரலை கேட்டார். அவனை விடுவிக்க இறங்கினேன், அடிமைத்தனத்தில் விடுதலையாக இறங்கினேன் என்று ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டு மோசேயை அனுப்பி இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்தார். எகிப்து தேசத்திலிருந்து விடுவிப்பதற்கு அவர்கள் ஜனம் பார்வோன் விடுவிக்க மனமில்லாதபடியினாலே, அவர் தன் இருதயத்தை கடினப்படுத்திக் கொண்டபடியினாலே 10 வாதைகளை எகிப்தியருக்குள்ளே தேவன் அனுப்பினார். அந்த 10 வாதைகளிலே 10வது வாதை, எகிப்தியருடைய எல்லா தலைச்சன் பிள்ளைகளும், ஆடு மாடு மிருக ஜீவன்கள் எல்லாரும் தலையீச்சுகள் எல்லாம் கொல்லப்பட்டன. எல்லா தலைச்சன் பிள்ளைகளும் கொல்லப்பட்டன. பார்வோனுடைய மகன் முதல் எகிப்தியருடைய எல்லாருடைய வீடுகளும் தலைச்சன் பிள்ளைகள் சங்கரிக்கப்பட்டன. அங்கே சந்தானத்துடன் எல்லா வீட்டிலும் நுழைந்து அவரை கொன்று போட்டார், சங்கரித்தார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் வீட்டுக்குள்ளே நுழையவில்லை. ஏனென்றால் அவர்கள் கற்பித்தபடி சொன்னபடி கீழ்ப்படுத்தி ஒரு ஆட்டை எடுத்து அதை அடித்து அதன் ரத்தத்தை வாசக்கால்களிலே பூசி வைத்தார்கள். இந்த சங்காரத்தோடு வந்தபொழுது இஸ்ரவேலுடைய வீடு ரத்தம் பூசப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அதை விலகி சென்றான், கடந்து சென்றான். அதுதான் பஸ்கா. ஆங்கிலத்திற்கு பாஸ் ஓவர் கடந்து சென்றான். அதுதான் பஸ்கா பண்டிகை. அதை கடந்த நினைவு கொடுக்கிறது. பஸ்கா பண்டிகை கொண்டாட வேண்டும் சொல்றாங்க. ஏன் கொண்டாட வேண்டும்? கொண்டாடினால்தான் நமக்கு ஞாபகம் இருக்கும். நாம் கொண்டாடவே இல்லை என்றால் நமக்கு ஞாபகமே இருக்காது. அதை நினைவு கூற வேண்டும். பழைய ஏற்பாட்டில் கொண்டாட வேண்டும் வாசிக்கிறோம். புதிய ஏற்பாட்டில் நினைவு கூற வேண்டும் என்று இயேசு சொன்னார். என்னை நினைவு கூறுங்கள், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று இயேசு சொன்னார். ஆகினால் நினைவு கூறுவதுதான் பண்டிகை, கொண்டாடும். அதனால அங்கே பஸ்கா பண்டிகை முதல் பண்டிகை. இன்றைக்கு
6ஆம் வசனத்திலே அந்த மாதம் 15ஆம் தேதியிலே கர்த்தருக்கு புளிப்பில்லா அப்ப பண்டிகை இருக்கும். 7 நாள் புளிப்பில்லா அப்பங்களை புசிக்க வேண்டும். அந்த ராத்திரியில இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த எகிப்திலிருந்து விடுதலையாகி போன அந்த ராத்திரியில அவசர அவசரமாக அவர்கள் மாவை பிசைந்து அது புளிக்காமல் இருந்தது. அதைத்தான் அவர்கள் சுட்டு சாப்பிட்டார். ஆகையால் புளிப்பில்லாத காரியம். அதைத்தான் ஆண்டவர் நினைவு கூற சொல்கிறார். புளிப்பில்லாத அப்பம், அதுதான் புளிப்பில்லா அப்ப பண்டிகை என்று கொண்டாட சொன்னார். இந்த புளிப்பு என்பது 2 காரியங்களை குறிக்கின்றன. ஒன்று பாவத்தை குறிக்கிறது. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே பாவம் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது என்று சொன்னார். புளிப்பு கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. அந்த புளிப்பை நம்மை விட்டு அகற்ற வேண்டும். புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாம் புசிக்க வேண்டும். அது எவ்வளவு நாள், எத்தனை நாள் புசிக்க வேண்டும்? 7 நாள். அப்படின்னா 7 நாள் பாவம் செய்யாமல் இருந்து விட்டு 8ஆவது நாள் பாவம் செய்து விடலாம் என்று அர்த்தமா? அப்படியா? 7 என்பது பூரணத்தை குறிக்கிறது. பூரணம், அதாவது 7 என்று சொன்னாலே அது நம்முடைய வாழ்நாள் முழுவதும், ஒரு குறிப்பிட்ட நாட்கள் மட்டும் அல்ல. அவர்கள் எகிப்திலே அப்படியாக விடுதலையாக்கப்பட்டு இதை கொண்டாடினார்கள். அதை நினைவு கூற சொன்னார். நாமும் நம்முடைய வாழ்க்கையில வெறும் 7 நாள் மட்டும் பரிசுத்தமாக வாழ்வதல்ல, வாழ்நாளெல்லாம் பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஏன் பரிசுத்தமாக வாழ விரும்புகிறார்? அவர் பரிசுத்தர். ஆகையால் நாமும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். நான் பரிசுத்த ஆகையால் நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தமாயிருங்கள் என்று கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிறார். நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. தேவன் உங்களை அசுத்தத்துக்கு அல்ல பரிசுத்தத்துக்கு அழைத்தார் என்று வேதம் கூறுகிறது. இறுதிக்கு சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவன் தரிசிப்பார்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. ஆகினால இந்த பரிசுத்தத்தை ஆண்டவர் நம்மளுக்கு விரும்புகிறார், எதிர்பார்க்கிறார். நாம் கர்த்தர் நம்மை பரிசுத்தமாக்கிவிட்டார். அவருடைய விலையிடப்பட்ட ரத்தத்தினாலே நம்மை கழுவி நம்மை பரிசுத்தமாக்கிவிட்டார். பரிசுத்தமாக்கப்பட்ட நாம் நம்மை பரிசுத்தமாக காத்துக் கொள்ள வேண்டும். தேவன் நம்மை பரிசுத்தமாக்கினால் நாம் அதை காத்துக் கொள்ள வேண்டும். பாவத்திலே போகாதபடி, திரும்ப பழைய பாவத்துக்கு போகாதபடி, பாவத்திலே நிலைத்தில்லாதபடி, எந்த பாவத்துக்கு மறுபடியும் அடிமையாகாதபடி, அங்கே நாம் விடுதலையோடு விடுதலை அடைந்த ஒரு வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். அது 7 நாள் புளிப்புள்ள அப்பங்களை புசிக்க வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்நாளெல்லாம் பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்பதை குறிக்கிறது. 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 6, 7, 8, 3 வசனங்களிலே 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 6, 7 வசனங்களை வாசியுங்கள். நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல. கொஞ்சம் புளித்தமா பிசைந்தமா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா? ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாக இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படி பழைய புளித்த மாவை புறமே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. ஆதலால் பழைய புளித்த மாவோடு அந்த துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அந்த துப்பரு உண்மை என்னும்
புளிப்பில்லாத அப்பத்தோடு பண்டிகை ஆசரிக்க கடவோம். இதுல புளிப்பில்லாத பண்டிகை ஆசரிக்க கடவோம் என்றால் பழைய ஏற்பாட்டிலே அப்படியே புளிப்பில்லாத அப்பத்தை சாப்பிடுவார். இப்போ புளிப்பில்லாத அப்பத்தை சாப்பிடுவதல்ல, நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாக நம் வாழ்வது. புளிப்பில்லாத அப்பம் இயேசு நானே அப்பம், வானத்திலிருந்து இறங்கி வந்தார் அப்பம், நானே ஜீவ அப்பம். புளிப்பில்லாத அப்பம் என்றால் பாவம் இல்லாத அப்பம், பாவம் இல்லாதவர். இயேசு ஒருவரே பாவமே இல்லாதவர், பாவமே செய்யாதவர், பாவமே அறியாதவர். இயேசு ஒருவரே. ஆகினாலே இயேசு சொன்னார், என் மாம்சத்தை புசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவருடைய மாம்சத்தை நாம் புசிக்க வேண்டும். அதற்கு அடையாளமாகத்தான் நாம் அப்பம் திராட்சரசம் அதை நாம் எடுத்துக்கொள்கிறோம். ஆகவே இயேசு பரிசுத்தமானவர். அதை நாம் புசிக்கும் போது, அவருடைய மாம்சத்தை புசிக்கும் போது நாமும் பரிசுத்தமாக இருப்பதற்கு நமக்கு பலன் கிடைக்கிறது. எந்த ஒரு ஆதாரத்தை நாம் உட்கொள்ளும் போது நமக்கு பலன் கிடைக்கிறது. அதுபோல இயேசுவின் மாம்சத்தை நாம் புசிக்கும் போது நமக்கு பலன் கிடைக்கிறது. என்ன பலன்? பாவத்தை மேற்கொள்வதற்கு பலன், பரிசுத்தமாய் வாழ்வதற்கு பலன், பிசாசு ஜெயிப்பதற்கு பலன். கர்த்தர் நமக்கு பலன் கொடுக்கிறார். ஆகையினால இங்கே 6ஆம் வசனம், நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல, கொஞ்சம் புளித்தமா பிசைந்தமா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா? அப்போ மாவை புளிக்க வைப்பதற்கு கொஞ்சம் புளித்தமா வைத்தால் போதும், எல்லா மாவும் புளிப்பாகிவிடும். பால் தயிராக்குவதற்கு கொஞ்சம் உரை ஊற்றினால் போதும், எல்லாம் அங்கே தயிராகிவிடும். கொஞ்சம் புளித்தமா எல்லாத்தையும் புளிப்பாகிவிடும். பாவம் எதை குறிக்கிறது? புளித்தமா எதை குறிக்கிறது? பாவத்தை குறிக்கிறது. அப்ப கொஞ்சம் பாவம் நம்முடைய வாழ்க்கை இருக்குமானால் நம்முடைய வாழ்க்கை முழுவதும் நாசமாகிவிடும். நம்முடைய சரீரம், நம்முடைய வாழ்க்கை எல்லாத்தையும் அங்கே பாழாக்கிவிடும், அசுத்தமாக்கிவிடும். கொஞ்சம் பாவத்துக்கு கூட நம்முடைய வாழ்க்கையில இடம் கொடுக்கிறார். அது பெரிய பாவம் இல்லை, சின்ன பாவம் என்று இல்லை. கொஞ்சம் சின்ன பாவமாக இருந்தால் பாவம் பாவம் தான். நம்முடைய வாழ்க்கையில எந்த ஒரு பாவத்துக்கும் அடிமையாக கூடாது. இந்த பாவம் பரவாயில்லை, அந்த பாவம் பரவாயில்லை, இதெல்லாம் ஒன்றும் பெரிய பாவம் இல்லையே, இது சின்ன பாவம் தானே, இது பரவாயில்லை என்று சொல்லி பாவத்திலேயே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடாது. நாம் பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்றால் எந்த அளவு பரிசுத்தம்? 50% பரிசுத்தமா, 70% பரிசுத்தமா, 90% பரிசுத்தமா, அல்லது 99% பரிசுத்தமா? பரிசுத்தமாய் வாழுங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். எந்த அளவு? 100க்கு 100 நம்ம வாழ்க்கை கர்த்தர் 100க்கு 100 பரிசுத்தமாக்கி விட்டார். 100க்கு 100 பரிசுத்தமாக்கி விட்ட நம்மை ஆண்டவர் அதை காத்துக்கொள்ள சொல்கிறார். காத்துக்கொள்ள வேண்டிய பொறுப்பு நம்முடையது. நாம் கவனமாக இருக்க வேண்டும். கவனமாக இருந்தால் காத்துக்கொள்ள முடியும். நாம் கவன குறைவாக இருந்தால் பாவத்தை விடுத்து விடுவோம். நாம் தேவனுடைய பிள்ளைகள், நாம் பரிசுத்தவான்கள். நமக்கு மட்டும்தான் தேவன் பரிசுத்தமே வாழக்கூடிய ஒரு வல்லமையை, ஒரு அதிகாரத்தை தந்திருக்கிறார். வேற யாரும் கிடையாது. மற்ற ஜனங்கள் ரட்சிக்கப்படாத மக்களுக்கு அவர்கள் பாவம் செய்யக்கூடாது என்று நினைத்தாலும் அவர்கள் செய்யாமல் இருக்க முடியாது. ஆனால் நாம் தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தர் அதிகாரத்தை தந்திருக்கிறார். நாம் ஒருவருக்கு தான், தேவனுடைய பிள்ளைகளுக்கு மட்டும்தான் பாவத்தை மேற்கொள்ள முடியும். அந்த அதிகாரத்தை வல்லமை கர்த்தர் தந்திருக்கிறார். நாம் ஒருவருக்கு மட்டும்தான், தேவனுடைய பிள்ளைகளுக்கு மட்டும்தான் பரிசுத்தமாக வாழ முடியும். முடியாத காரியத்தை கர்த்தர் சொல்லவே மாட்டார். நம்மால் செய்ய முடியாததை செய்ய சொல்வாரா? நம்ம பிள்ளையை பார்த்து அது செய்ய முடியாத காரியத்தை போய் அதை செய்ய சொல்லுவோமா?
ஒருவருக்கு ஒரு காரியத்தை செய்ய சொன்னால் அதை செய்ய முடிந்ததுதான் செய்ய சொல்லுவோம். செய்ய முடியாததை செய்ய சொல்ல மாட்டோம். யாராவது பிள்ளைகளை சின்ன பிள்ளை பெரிய பாலாங்கல் தூக்கி வச்சு கொண்டு போனான்னு சொல்லுவோமா? எனக்கு முடியாது, அதனால முடியாது. அந்த சிறு பிள்ளையால என்ன செய்ய முடியுமோ அதைத்தான் நாம் செய்ய சொல்லுவோம். அவர்களை பார்த்து பரிசுத்தமாக இருங்கள் என்று சொல்கிறார். அது செய்ய முடியும் நம்ம. அந்த அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்து விட்டார். நாம் பரிசுத்தமாக வாழ முடியும். எந்த ஒரு பாவத்துக்கு அடிமையாகாத ஆண்டவர் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி விட்டார். 1-2 பாவத்துக்கு மட்டும் விடுதலையாக்கவில்லை, 100 பாவங்களை நம்மை விட்டு அகற்றி விட்டார், விடுதலையாக்கி விட்டார். பாதி பாவத்தை நீக்கவில்லை, 70% அல்ல, 99 மட்டுமல்ல, 100 பாவங்களை அடிமைத்தனத்திலிருந்து தேவன் நம்மை விடுதலையாக்கி விட்டார். அந்த பரிசுத்த வாழ்க்கையை நாம் காத்துக் கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு பிரியமாக நாம் வாழ வேண்டும். கொஞ்சம் பாவத்துக்கு, ஒரு சின்ன பாவத்துக்கு நம்மை வாழ்க்கையை இடம் கொடுப்போமானால் அது நம்ம வாழ்க்கை முழுவதுமே புளிப்பாக்கிவிடும், கெடுத்துவிடும். ஆகையாலே கொஞ்சம் புளித்தமா பிசைத்தமா முழுவதையும் புளிப்பாக்கும் அறியீர்களா? அதுபோல பாவமும் நம்முடைய வாழ்க்கையில கொஞ்சம் ஆண்டவர் பிசாசுக்கு இடம் கொடாதீர்கள் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? பாவத்துக்கு இடம் கொடாதீர்கள். எந்த வகையிலும் எந்த சந்தர்ப்பத்தில் உடைய வாழ்க்கையில பாவத்துக்கு இடம் கொடுக்க விட, ஒரு பாவத்துக்கு இடம் கொடுத்தால் அது நம் வாழ்க்கையை நாசமாக்கிவிடும். சவுல் ராஜா ஆண்டவர் சொன்னார், எல்லா அமலேக்கையும் கொண்டு போட வேண்டும் என்று சொன்னார். ஆனால் சவுல் ராஜா ஒரு அமலேக்கனை உயிரோடு வைத்தான். அந்த சவுல் ராஜா யார் கையாலே மறித்தான் தெரியுமா? ஒரு அமலேக்கன் கையில. ஒரு அமலேக்கனை உயிரோடு வைத்தான். ஒரு அமலேக்கன் கையாலே சவுல் ராஜா மறித்தான். ஒரு பாவத்தை வாழ்க்கையில விட்டு வைப்போமானால் அந்த பாவம் நம்மை கொல்லும். ஆகிய பரிசுத்தமாக இருக்க வேண்டும். தேவன் நம்மை முற்றிலுமாக விடுதலையாக்க வேண்டும் என்று விரும்புகிறார். பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இங்கே 7ஆம் வசனத்திலே ஆகையால் நீங்கள் 1 Corinthians 5:7 நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறமே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாக கிறிஸ்து நமக்காக பலியிட்டிருக்கிறாரே. அங்கே பழைய புளித்த மாவை புறமே கழித்து போடுங்கள் என்று சொல்கிறார். கொஞ்சோடு வச்சுக்கிட்டு மீதியை கழித்து போடுங்கள் சொல்லல ஆண்டவர். பழைய புளித்தமாய் என்றால் பழைய பாவம். மறுபடியும் அந்த பாவத்திற்குள்ளாக அடிமைப்படக்கூடாது. இயேசு சொன்னார், பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியருக்கு அடிமையாக இருந்தார்கள், அதில் விடுதலையாக்கினார். நாமும் அதுபோல பாவத்துக்கு அடிமையாக இருந்த ஒரு காலத்திலே, ஆனால் தேவன் நம்மை அந்த பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி விட்டார். மறுபடியும் அந்த பாவத்துக்கு அடிமையாக கூடாது. எல்லா பாவங்களிலிருந்து விடுதலையாக்க வேண்டும். கர்த்தர் எல்லா பாவங்களிலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறார். எந்த ஒரு சின்ன பாவத்திற்கு கூட நான் அடிமை கிடையாது. இதை முடியல, அது முடியாத செய்யாம முடியல, திரும்ப பாவத்தை விழுந்து எழுந்திருப்பது அது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. அப்ப மற்ற மக்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? மற்ற புறஜாதிகளுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? கர்த்தர் நீ பாவத்திலேயே வாழ்ந்து கொண்டு இருப்பதற்காக இயேசு சிலுவையிலே மரித்தார். நம்மை பாவத்தில் முற்றிலுமாய் விடுதலைப்படுவதற்காக அல்லவா இயேசு சிலுவையிலே மரித்தார். ஆகினாலே நான் இதை சொன்ன போது அமெரிக்காவில் ஒரு பாஸ்டர் ஒரு சர்ச்சுக்கு போயிருந்தேன். அவங்க கொஞ்ச நாள் நமக்கு உதவி செய்து வந்தார். மாதம் ஒவ்வொரு மாதமும் $700, ஒவ்வொரு மாதமும் $700 நமக்கு அனுப்பினார்.
$700 எவ்வளவு பணம்? 56,000 வச்சுக்கோங்களேன். 56,000 ரூபாய், $700 மாதம். அந்த பாஸ்டர் ஒரு நாள் பார்த்து, ஒரு வருஷம் அவர் அந்த சபைக்கு போனப்போ சொன்னார், பாஸ்டர், நீ எந்த பாவத்தையாலும் விட முடியாம பாவத்தை தனித்துக் கொண்டிருந்தால், ஸ்ட்ரகிள் பண்ணி கொண்டிருந்தால் எனக்கு சொல்லுங்க, உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுகிறேன் என்று சொன்னார். நான் சொன்னேன், நான் எந்த பாவத்துக்கும் அடிமை இல்லை, நீ எந்த பாவத்திலும் ஸ்ட்ரகிள் பண்ணி கொண்டிருக்கவில்லை. தேவன் என்னை எல்லா பாவங்களிலிருந்தும் என்னை விடுதலை ஆக்கிவிட்டார். ஒரு பாவத்துக்கு கூட நான் அடிமை இல்லை, என்னை விடுதலை ஆக்கிவிட்டார் என்று சொன்னேன். அவர் அதை நம்பவில்லை. அவர் ஏற்றுக்கொள்ள, இது தவறான உபதேசம் என்று சொன்னார். இப்படி தவறான உபதேசம் உள்ளவர்களுக்கு நான் பண உதவி செய்ய மாட்டேன் என்று மாதம் $700 அனுப்பி கொண்ட இந்த அவர் நிறுத்திவிட்டார். என்னுடைய அனுபவத்தை நான் சொன்னேன், கர்த்தர் கொடுத்திருக்க அனுபவத்தை சொன்னேன், அவர் நிறுத்திவிட்டார். பரவாயில்ல, தேவன் நம்மை பரிசுத்தமாக இருக்க விரும்புகிறார். தேவன்களை அசுத்தத்திற்கு அல்ல, பரிசுத்தத்திற்கு அழைத்திருக்கிறார். நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்கள் ஆக வேண்டும் என்று தேவனை சித்தமாய் இப்படி கட்டளை வசனங்கள் நம்மை தேற்றுகிறது, நம்மை விடுதலையாக்குகிறது மட்டுமல்ல, நம்மை மறுபடியும் பாவத்தில் போகாததுக்கு பாதுகாக்கிறது. அதனால இந்த உலகத்துல நாம் பாவமே செய்யாமல் வாழ முடியும். ஆனால் தவறுதல் எல்லாருக்கும் நேரிடும். யாக்கோபு 3:2 நாம் அதை வாசிக்க வேண்டாம், நாம் அநேக விஷயம் வாசிக்க. யாக்கோபு 3:2 நாம் எல்லாரும் அநேக விஷயங்களிலே தவறுகிறோம். அப்போ நாம் எல்லாருமே அநேக விஷயங்களிலே தவறுகிறோம். என்ன பண்றோம்? தவறுகள் இந்த உலகத்தில் இருக்கிறதுக்கு நமக்கு நடந்துதான் செய்ய முடியாது. அது தவறாக இருக்க முடியும். எப்படியாவது எதிரையாவது எந்த பாவத்தையாவது தவறை விடுவோம். தவறை விடுவது வேற, துணிகரம் என்பது வேற. தவறு ஒருவரை அங்கே தமிழ் ஐயோ தவறை செய்தாலும் கூட பாவம் தான். அதை ஆண்டவருக்கு அறிக்கையிட வேண்டும், கட்டத்தை கூப்பிட வேண்டும், முறையிட வேண்டும், மன்னிப்பு கேட்க வேண்டும், அதை கழுவப்பட வேண்டும், கட்டத்தை பிரியமாக தொடர்ந்து வாழ வேண்டும். ஆகினால இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நம் பாவமே செய்யாத ஒரு வாழ்க்கை அது இந்த உலகத்தில் இல்லை. அது பரலோகத்தில் தான் நாம் பாவமே செய்யாதவர்களுக்கு ஒரு வாழ்க்கை வாழப்போகிறோம். ஆனால் இந்த நாம் பாவ உலகத்தில் வாழ்கிறோம், பாவ சரீரத்தில் வாழ்கிறோம். இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நாம் எந்த சந்தத்திலாவது எந்த பாவத்திலாவது, அதனால் பாவத்தை விடலாம் என்று அர்த்தம் அல்ல, பாவம் செய்யலாம் என்று அர்த்தம் அல்ல. செய்யாததுக்கு நாம் ஜாக்கிரதையா இருந்தால் பாவம் செய்யாமல் இருக்க முடியும். நாம் எல்லா இடத்திலும் ஜாக்கிரதை இருப்பதில்லை. ஆகினாலே பாவத்தை தவறி விடுவோம். தவறுதான் தான் நடக்குமே தவிர துணிகரம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. ஆகினாலே நாம் கர்த்தருக்கு பிரியமாக வாழ வேண்டும், பரிசுத்தமாக வாழ வேண்டும், 100க்கு 100 பரிசுத்தமாக நாம் வாழ வேண்டும். அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இங்கே 1:5 என்ன சொல்லியிருக்கிறது? 8வது வசனத்தை வாசிங்கள். ஆதலால் பழைய புளித்த மாவோடு அல்ல, துர்க்கணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடு பண்டிகை ஆதரிக்கப்படவும். துப்புரவு உண்மை என்றால் என்னது? 100க்கு 100 அதுதான் துப்புரவு. அதனால கர்த்தர் அப்படித்தான் பண்டிகை ஆதரிக்க வேண்டும் என்று சொல்கிறார். பிடிப்பில்லா அப்ப பண்டிகை என்றால் அதை நாம் கொண்டாட வேண்டுமா? அதை கொண்டாடுவது என்றால் என்ன அர்த்தம்? அது பரிசுத்தமாக பிடிப்பில்லாமல் அப்பத்தை புசிக்கிறது, அதாவது பாவம் இல்லாமல் நாம் வாழ வேண்டும். அதனால் புளிப்பு என்பது பாவத்தை குறிக்கிறது.
இரண்டாவது இன்னொரு அர்த்தம் இருக்கு. புளிப்பு என்பது மத்தேயு சுவிசேஷம் 16 6ஆம் வசனத்தையும் 12ஆம் வசனத்தையும் வாசிக்கிறேன். இயேசு அவர்களை நோக்கி, பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள் என்றார். அப்பொழுது அவர் அப்பத்தின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்று சொல்லாமல், பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் உபதேசத்தை குறித்தே அப்படி சொன்னார் என்று அறிந்து கொண்டார்கள். இங்கே இயேசு சொன்னார் சீஷர்களை பார்த்து, பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொன்ன போது சீஷர்கள் புரிந்து கொள்ள முடியவில்லை. அதன் பிறகு கொஞ்சம் விளக்கம் சொன்ன பிறகு அவர்கள் புரிந்து கொண்டார்கள். 12ஆவது வசனத்தை, அப்பொழுது அவர் அப்பத்தின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருக்க வேண்டும் என்று சொல்லாமல், பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் உபதேசத்தை குறித்தே அப்படி சொன்னார் என்று அறிந்து கொண்டார்கள். இங்கே புளித்த மாவு எதை குறிக்கிறது? தவறான உபதேசம். அதாவது பரிசேயர் சதுசேயர் என்ன செய்தார்கள்? அவர்கள் எப்படிப்பட்ட உபதேசத்தை உபதேசித்தார்கள்? தேவன் சொல்லாததை வேதத்தை புரட்டி மாற்றி போதித்தார்கள். வேதம் ஒன்று சொல்லியிருக்க, வேதம் ஒன்று சொல்லியிருக்க, இந்த பரிசேயர் சதுசேயர் வேதத்தில் இல்லாததை அவர்கள் தங்கள் வசதிக்காக, தங்கள் ஆதாயத்துக்காக அந்த சில காரியங்களை அங்கே நுழைத்து தவறான போதனையை போதித்தார்கள். இதை குறித்து தான் ஆண்டவர் இங்கே சொல்கிறார். பரிசேயர் சதுசேயர் என்பவருடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்றால் தவறான உபதேசம், புறம் வேதத்தில் இல்லாத உபதேசம், அதுக்கு எச்சரிக்கையாக வேண்டுமா, ஜாக்கிரதையாக இருக்க வேண்டுமா? அந்த பாவம், அந்த உபதேசம் இன்னைக்கு எவ்வளவு தவறான உபதேசம், வேதத்தில் இல்லாதது சொல்லுகிறார்கள். வேதத்தில் இல்லாதது உதாரணமாக அந்நிய பாஷை அபிஷேகம். அந்நிய பாஷை இன்னைக்கு மக்கள் பேசுகிற அந்நிய பாஷை பைபிள்ல கிடையாது. பைபிள்ல இருக்கிற அந்நிய பாஷை வேற, மக்கள் பேசுகிற அந்நிய பாஷை வேற. பைபிள்ல இருக்கிற அந்நிய பாஷை மக்களால் புரிந்து கொள்ள முடிந்தது. இன்னைக்கு மக்கள் பெந்தோஸ்தே மக்கள் பேசுகிற அந்நிய பாஷை அது மக்களால் புரிந்து கொள்ள புரியவில்லையே என்று கேட்டால் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? இல்ல, நாங்கள் இந்த உலக பாஷையை பேசவில்லை, நாங்கள் பரலோக பாஷையை பேசுகிறோம், அது உங்களுக்கு புரியாது என்கிறார்கள். இது பைபிள்ல கிடையாது. வேதத்தில் எந்த ஒரு மனிதனும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இந்த பூமியிலே யாரும் பரலோக பாஷையை பேசினது ஒரு வசனம் கூட கிடையாது. இல்லாததை அவர் கொண்டு வந்து நுழைக்கிறார்கள், பரலோக பாஷை என்று சொல்கிறார். அதுபோல அபிஷேகம், அபிஷேகம் என்பது இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதனும் தனிப்பட்ட முறையில அபிஷேகம் பெற்றதாக வேதத்தில் ஒரு வசனம் கூட கிடையாது. எந்த ஒரு தனிப்பட்ட மனிதனும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இந்த உலகத்தில் யாரும் அபிஷேகம் பண்ணப்பட்டது கிடையாது. இயேசு ஒருவர் தான் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அவர் எப்பொழுது அபிஷேகம் பண்ணப்பட்டார்? உலக தோற்றத்துக்கு முன். இந்த உலகத்தில் இயேசு கூட அபிஷேகம் பண்ணப்படவில்லை. அப்போ இயேசு அபிஷேகம் பண்ணப்படும் போது இயேசு தலை, நாமெல்லாம் இயேசு சரீரம், அவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தபடியினாலே நாமும் அபிஷேகம் பண்ணப்பட்டோம். நாமெல்லாம் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அப்படி அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை ரட்சிக்க முடியாததான் தேவன் வந்தார். ஆகினாலே ரட்சிப்பு ஆண்டவர் அபிஷேகம் கொடுக்க வரவே இல்லை. அபிஷேகம் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று எங்கேயுமே சொன்னதில்லை. அபிஷேகம் பெற வேண்டும் என்று இயேசுவும் சொல்லவில்லை, அப்போஸ்தலரும் சொல்லவில்லை. நாம் ஏற்கனவே அபிஷேகம் பெற்றுவிட்டோம். இனிமேல் இந்த உலகத்தை பெற வேண்டிய ஒரு அனுபவம் அல்ல அது. நாம் ஏற்கனவே அபிஷேகம் பெற்றோம். ஆனால் அந்த அபிஷேகம் பெற்றவர்களை ரட்சிக்க முடியாமல் வந்தார்கள் வேதம் கூறுகிறது. ஆகினாலே நாம் எல்லாரும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். ஆனால் இவர்கள்
என்ன சொல்கிறார்கள்? நீ ரட்சிக்கப்பட்டால் போதாது, அபிஷேகம் பெற வேண்டும். அது பயன் இல்லை, இல்லாததை போதிக்கிறார்கள். அது தந்திரமாக போதிக்கிறார்கள், தங்கள் வசதிக்கேற்றபடி போதிக்கிறார்கள். இப்படி தவறான உபதேசங்களை சொல்லி உங்களை தங்கள் சபையை இழுத்துக்கொண்டு உங்கள் காணிக்கைகளை தங்கள் பக்கம் பறித்துக் கொள்வதற்காக வஞ்சகமாக செய்கிற ஒரு பிசாசின் தந்திரம். இது பிசாசின் உபதேசங்கள். பரிசேய சதுசேயர்களுடைய பிடித்தமாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொன்னாலே அது இதுதான். ஆகையாலே இதை குறித்தும் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதனாலே புளிப்பில்லா அப்ப பண்டிகை, இயேசு ஒருவரை பாவம் இல்லாதவர், அதனால் நாமும் பரிசுத்தமாக பாவம் இல்லாமல் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். அவருக்கு பிரியமாக பரிசுத்தமாக சாட்சியாக ஒரு நாள் அல்ல, 7 நாள் அல்ல, வாழ்நாளெல்லாம் அப்படியாக வாழ்ந்து தேவனை மகிமைப்படுத்தி பரலோகத்திலே தேவ சந்நிதியில் காணப்பட அதிக ஜாக்கிரதையாக இருக்கும். கண்களை ஒரு கத்தருக்கு ஜெபம் பண்ணுவோம். உங்களில் யாராவது ஒருவர் கேட்ட சத்தியத்தை நினைவுபடுத்தி நம்மை ஒப்பு கொடுத்ததாக கத்தருக்கு ஜெபிப்போம். ஜெபிக்கலாம்.